6th standard mathematics term 1 chapter 1 example 1.8. In a mobile store the number of mobiles sold during a month is 1250. Assuming that the same number of mobiles are sold every month, find the number of mobiles sold in 2 years. So கவனிங்க, ஒரு மொபைல் ஸ்டோரில் எவ்வளோ மொபைல்ஸ் விற்கிறாங்க, அதாவது ஒரு மாதத்தில் எவ்வளோ மொபைல்ஸ் விற்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1250 மொபைல்ஸை வந்து சோல்ட் பண்ணுறாங்க, விற்கிறாங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு மந்தும் இதே அமௌண்ட் ஆஃப் மொபைல்ஸ் தான் விற்கிறாங்கன்னு அசியூம் பண்ணியிருக்காங்க. அதாவது ஆக்சுவலாக ரியல் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இப்படியெல்லாம் ஒன்று இருக்காது, இதே அமௌண்ட் தான் விற்போன்னு உள்ளது இருக்காதுன்னு உங்களுக்கு தெரியும். பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அசியூம் பண்ண சொல்லியிருக்காங்க, இவ்வளோ தான் ஒரு மாதம் இவ்வளோ மொபைல்ஸ் தான் விற்கிறாங்க, இந்த மாதிரி நம்மளை அசியூம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி அசியூம் பண்ணிட்டு 2 வருஷத்தில் எவ்வளோ மொபைல் மோஸ்ட் அப்போ சோல்ட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஒரு மாதத்தில் இவ்வளோ நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஒரு மாதத்தில் நம்மளுக்கு வந்து டோட்டலி நம்மளுக்கு வந்து எவ்வளவு 1250 மொபைல்ஸ் நம்மளுக்கு வந்து சோல்ட் பண்ணியிருக்காங்க தெரிஞ்சு போச்சு. இப்போ வந்து 24 மந்த்ஸ், அதாவது 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 24 மந்த்ஸ் தான். ஸோ அது எப்படின்னு பாருங்களேன், 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வருஷம் என்னது, ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா 12 மந்த்ஸு. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர்னு சொல்லிட்டு கரெக்டாக 12 மந்த்ஸ் இருக்குது. ஸோ இந்த 12 மந்த்ஸு 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ வரும், 12 × 2 அப்போ என்ன வரும், 24 மந்த்ஸ் வரும். ஸோ அதான் நான் 24 மந்த்ஸ்ன்னு சொன்னேன். ஸோ அப்போ 2 இயர்ஸ் என்பது 24 மந்த்ஸ். ஸோ அப்போ 24 மந்த்ஸில் எவ்வளோ மொபைல்ஸை விற்றுருப்பாங்கிறது தான் நம்மளுக்கு கொஸ்டினாக கேட்டுருங்க. ஸோ இதுவும் மல்டிப்ளிகேஷன் ரிலேட்டட் ப்ராப்ளம் தான். நான் இதே எப்படி ஒரு வருஷம் வந்து 12 மந்த்ஸ்ன்னு சொன்னால் எனக்கு 2 வருஷம் எவ்வளோ 12 2 மல்டிப்ளை பண்ணேன். ஸோ அதே கான்செப்ட் தான். 1250 மொபைல்ஸ் ஒரு மாதத்தில் விற்கிறாங்கன்னா 24 மாதத்தில் எவ்வளோ வைப்பாங்க, 24 மல்டிப்ளை பண்ணணும் நீங்கள். ஸோ அப்போ பாருங்கள் 1250 and 24 இங்கே. ஸோ இங்கே 0 × 4 பார்த்தீங்கன்னா 0, 5 4 ஷார்ட் பார்த்தீங்கன்னா 20. ஸோ இங்கே 0 போட்டுக்கோங்க. 2 4 இங்கே கேரி ஓவர் 2 வந்துடும். 2 4 8 இங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்குல்ல மேலே. ஸோ அந்த 2 சேர்த்திங்கன்னா அதாவது மட்டில் வேணும் தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த 4 நம்பரை இது கூட வச்சு மட்டில் வேணும், அது மேலே எழுதணும். ஸோ 2 பார்க்கக்கூடாது, இந்த நம்பரை மட்டும் தான் நீங்கள் பார்த்து மட்டில் பண்ணி எழுதிய மாதிரி எழுதணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 போட்டிருக்கு. ஸோ 2 போட்டிங்கன்னா 2 4 8, 8 + 2 10. ஸோ 10 வெளியே. ஸோ 0 வெட்டி 9 போட்டாச்சு. 1 4 is 4 ப்ளஸ் இந்த 1 இருக்குது பார்த்தீங்கன்னா மேலே கேரி ஓவர் 1. ஸோ அது பார்த்தீங்கன்னா 5 வந்துடும். ஸோ 5000. இப்போ அடுத்தது இப்படி இந்த 2 வச்சு இதே போல் மட்டில் பண்ணணும். ஸோ அதுக்கு இப்போ எங்கே ஆரம்பிக்கணும், கரெக்டாக இந்த இடத்துல ஆரம்பிக்கணும். நிறைய பேர் இந்த இடத்துல ஆரம்பிப்பாங்க, அந்த இடத்துல ஆரம்பிக்கக்கூடாது, இந்த இடத்துல ஆரம்பிக்கணும். இந்த டிஜிட் எங்கே இருக்கோ அதுக்கு நேர் கீழே தான் இங்கே எழுத ஆரம்பிச்சிடும். இப்போ 5 2 சார் பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன், இங்கே 0 2 சார் 0, 5 2 சார் பார்த்தீங்கன்னா 10. ஸோ அந்த 10 வெளியே போட்டேன். இப்போ 2 2 சார் பார்த்தீங்கன்னா 1 நான் மேலே போட்டிருக்கேன் கேரி ஓவருக்காக. 2 2 சார் 4 + 1 வந்து பார்த்தீங்கன்னா 5. அதுக்கப்புறம் அந்த 1 2 இஸ் பார்த்தீங்கன்னா 2. ஸோ 2 போட்டுடலாம் நீங்கள், இப்படி தான் வரும். ஸோ 0 0 0 0, இது 5 + 5 10 இல்லை. ஸோ 0, இது பார்த்தீங்கன்னா 3, 30,000. ஸோ அப்போது number of mobiles sold in 24 months பார்த்தீங்கன்னா is 30,000. 30,000 மொபைல்ஸ் என்ன செஞ்சுருக்காங்கன்னா அவங்க வந்து 24 மாதத்தில் விற்றுருக்காங்க. ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.